கோவக்காய் குழம்பு. கோவக்காவை கட் பண்ணி டீட்டெயிலாக கட் பண்ணி வச்சுட்டு ஆயில் விட்டு கடுகு கொஞ்சம் லைட்டாக சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு அரை தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கோவக்காவை நீட்டாக கட் பண்ணி வச்சு அதையும் இதில் போட்டு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதையும் ரெடி பண்ணிடலாம். கோவக்காவை கட் பண்ணி போட்டு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், போட்டு நம்ம மசாலா அரைச்சிடலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. அதில் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிப்போம். தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 4 இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதை நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் அது மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நான் குழம்பு மிளகாத்தூள் ப்ளஸ் கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கிறேன். புளி உங்களுக்கு ஏற்கனவே நான் தக்காளி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். புளி கரைச்சி வச்சு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் புளிப்பு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். குழம்பு தண்ணி ஊற்றி புளி ப்ளஸ் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா கடைசியாக தான் நம்ம அந்த தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ புளி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. புளி தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து இது நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்ததும் அப்புறமா தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காவை, உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரைஸ் வச்சாச்சு, பொரியல் பண்ணியாச்சு. தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. புளி ஊற்றியாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டு குழம்பு கொதித்து நல்லா கொஞ்சம் சுண்டி வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு கிரேவி பதம் வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு குழம்பு ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு, காரம், புளி இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பத்தலைன்னா 10 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தட்ஸ் ஆல். கோவக்காய் குழம்பு, ரைஸ், பொரியல் புடலங்காய் பொரியல் தெரியும். அதனால் நான் அது ஒன்றும் அந்தளவுக்கு போடலை. ப்ளஸ் இன்னும் கீரை பொரியல் மட்டும் பண்ணணும். அவ்வளோதான். இது சமையல் ஒயிட் ரைஸ், கோவக்காய் பொரிச்ச குழம்பு ப்ளஸ் புடலங்காய், கீரை பொரியல், ரசம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய்.